ஹாய் சில்ட்ரன், நான் உங்கள் ராஜபாலன். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட போகிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர மண்டே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் மேக்ஸ் வரப்போகுது. ஸோ 3 days லீவ் இருக்குது. அந்த 3 days எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி குவார்ட்டர்லி எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம், எவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இல்லாமல் இருப்பீங்க நீங்கள். அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீ மார்க் வாங்கிடலாம். இப்போது செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 2 மார்க் கொஸ்டின் போட்டிருக்கேன் செப்பரேட்டாக. சேம் டைம் 5 மார்க் கொஸ்டினையும் போட்டிருக்கேன். ஸோ 2 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2 எக்ஸசைஸ் 1.1ல் 1, 2, 3, 4 இந்த 5 கொஸ்டின் மட்டும் நல்லா கிளியராக பார்த்துரு. அந்த 5 கொஸ்டினில் ஒரு 2 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.3ல் 5, 8, 9 எக்ஸசைஸ் 1.4ல் 6 and 8 இந்த 5 கொஸ்டினையும் நல்லா பார்த்துட்டு இந்த 5 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். அண்ட் எக்ஸாம்பிள் 1.2 to 1.23 எக்ஸசைஸ் 1.5ல் 1, 2, 3, 4 அண்ட் எக்ஸசைஸ் 1.2ல் 2 and 3 இந்த செகண்டாக கொடுத்துருக்க லாஸ்டாக கொடுத்துருக்க இந்த 5, 6, 7 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். இங்கே ஒரு 4 கொஸ்டின், இங்கே ஒரு 2 கொஸ்டின், இங்கே ஒரு 2 கொஸ்டின், மொத்தத்தில் 8 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 8 கொஸ்டினையும் படிச்சுட்டு அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வர்ற 2 மார்க் கொஸ்டினை நீ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3 எக்ஸசைஸ் 1.1ல் 4, 5, 6 இந்த 4 கொஸ்டினை நீ படிச்சிட்டேன்னா ஒரு 5 மார்க் ஈஸியாக எழுதிடலாம். வேற எதையும் பார்க்காத. இந்த ஒரு 5 மார்க் எழுதணும் அப்படின்னா இந்த 4 கொஸ்டினை கிளியர் கட்டாக போட்டு பார்த்துரு. எக்ஸாம்பிள் 1.11, 1.19, 2 எக்ஸசைஸ் 2 1.4ல் 2, 3, 10 இந்த 5 கொஸ்டினையும் தனியாக பார்த்துட்டீங்கன்னா இந்த 5ல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக காம்போசிட் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பான். எக்ஸசைஸ் 1.5ல் 8ல் ஒரு 3 சப்டிவிஷன், எக்ஸாம்பிளில் ஒரு 1.24 இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனால் இந்த கொஸ்டின் தான் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த 4 கொஸ்டினை நீ படிச்சிட்டேன்னா இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க். ஸோ இந்த சாப்டரில் 2 5 மார்க் 2 2 மார்க் வரும். அந்த மேக்ஸிமம் 3 2 மார்க் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரிக்னாமெட்ரியில் சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கும் உனக்கு போர்ஷன்ஸில். இப்போ அதில் ஒரு 2 மார்க் தான் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்போ இந்த லெசன்லேருந்து உனக்கு 2 இல்லைன்னா அதை விட 3 2 மார்க் கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த கொஸ்டின் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு யூனிட்லேயே 14 கொஸ்டின் 14 மார்க்கு நீ வாங்குறதுக்கு சான்சஸ் உண்டு. ப்ளஸ் இதுலேருந்து நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் 2 வரும். டோட்டலாக ஒரு 16 மார்க் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வாங்கிடலாம். இந்த கொஸ்டின் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. அதே போல் நீ இந்த கொஸ்டின் எல்லாம் நீ செலக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணுறன்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணி விடு. இது ஒரு வேலை தான் நீ செய்ய போகிற, இதுக்காக உனக்கு செலவெல்லாம் ஆகப்போ. நீ சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடு. அவங்களும் யூஸ்ஃபுல்லாக மார்க் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணட்டும். ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணு, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணுறேன். ஈஸியாக உனக்கு எக்ஸாம் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். நீ என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடு, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.